ஆல் இன் ஒன் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, டிடிடி பிரஸ் ரிலீஸ் வந்து அபிஷியலா கொடுத்திருக்காங்க. இதுல வந்து பாத்தீங்கன்னா 300 ரூபாய் தர்ஷன் டிக்கெட்லாம் கேன்சல் பண்றதா சொல்லியிருக்காங்க. எப்பயில வந்து இந்த 300 ரூபாய் தர்ஷன் டிக்கெட் கிடையாது என்ன அப்படின்றத பத்தின கம்ப்ளீட் இன்ஃபர்மேஷன் இந்த வீடியோல வந்து பார்க்கலாம். லாஸ்ட் வரைக்கும் ஸ்கிப் பண்ணாம பாருங்க. நிறைய யூஸ்ஃபுல்லான இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு இதுல கிடைக்கும். நிறைய பேர் செப்டம்பர் 27 முதல் 5 அக்டோபர் வரைக்கும் நடக்கக்கூடிய வருடாந்திர பிரம்மோற்சவத்துல போறதுக்காக டிக்கெட்ஸ் நிறைய பேர் கேட்டுட்டு இருக்கீங்க. அவங்க எல்லாருக்குமே வந்து இந்த அப்டேட்ல உங்களுக்கு நிறைய விஷயம் வந்து தெரிய வரும். செப்டம்பர் 27ல இருந்து அக்டோபர் 5ஆம் தேதி வரைக்கும் திட்டமிட்டபடி வருடாந்த பிரம்மோற்சவத்தின் போது திருமலையில திரளும் பொது பக்தர்களுக்கு முன்னுரிமை அளிக்கும் வகையில டிடிடி அனைத்து சிறப்பு தரிசனங்களையும் வந்து ரத்து செய்யறதா டிடிடியோட இஓ ஸ்ரீ ஏவி தர்மா ரெட்டி வந்து தெரிவிச்சிருக்காரு. திருமலையில இருக்கக்கூடிய அன்னமய பவன்ல வியாழக்கிழமை இன்னைக்கு செய்தியாளர்கிட்ட பேசின இஓ கோவிட் தொற்று நோய் காரணமாக 2 ஆண்டுகளுக்கு பிறகு டிடிடி வந்து மெகா மத விழாவை ஏற்பாடு செய்துள்ளது. நாடு முழுவதும் இருந்து பக்தர்கள் அதிக அளவில் வருவார்கள் என்று எதிர்பார்க்கப்படுகிறதுன்னு சொல்லியிருக்காங்க. இதை கருத்தில் கொண்டு இந்த 9 நாட்கள்ல ரூபாய் 300 தரிசனம், விஐபி பிரேக் தரிசனம், அதே மாதிரி பாத்தீங்கன்னா இந்த விஐபி பிரேக் தரிசனத்துல எக்ஸெப்ட் ஃபார் செல்ஃப் புரோட்டோகால் விஐபின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ வந்து இது வந்து பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் அஃபீஷியல்ஸ் அவங்கெல்லாம் வரக்கூடிய அந்த விஐபி அண்ட் ஸ்ரீவாணி ட்ரஸ்ட் டோனர்ஸ்க்கான டிக்கெட்ஸ், அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த பிசிக்கலி சேலஞ்ச் பர்சனும் சீனியர் சிட்டிசன்ஸ்க்கான ஸ்பெஷல் டிக்கெட்ஸ் வந்து இந்த டேட்ல இருக்காது. அதே மாதிரி என்ஆர்ஐஸ்க்கான டிக்கெட்டு, இன்ஃபேண்ட் அதாவது குழந்தைகள் 1 வயசுக்கு குறைவான குழந்தைகளை கூட்டிட்டு போகக்கூடிய அந்த தரிசனம் எல்லாமே இந்த 9 நாட்களுக்கு கேன்சல் பண்ணப்படுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அன்னைக்கு நாள்ல எந்த தரிசனம் கிடைக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா சர்வ தரிசனம் மட்டும்தான் வந்து இயக்கப்படும் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. ஸோ யாருக்கெல்லாம் 27ஆம் தேதியெல்லாம் டிக்கெட் வேணும்னு நீங்க எதிர்பார்த்தீங்களோ அந்த டிக்கெட் ஓப்பன் ஆகாது. 27ல இருந்து 5ஆம் தேதி வரைக்கும் இருக்கக்கூடிய அந்த 9 நாளுக்கான 300 ரூபாய் தரிசன டிக்கெட் கண்டிப்பா கிடைக்காது. இலவச தரிசனத்துல தான் நீங்க போற மாதிரி இருக்கும். ஸோ இதுதான் வந்து பாத்தீங்கன்னா அவங்க கொடுத்திருக்க அப்டேட். அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா இந்த பிரம்மோற்சவத்துல என்னன்னைக்கு என்னென்ன விஷயங்கள் நடக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. செப்டம்பர் 27ஆம் தேதி துவஜாரோகணம் நடக்கும்னு சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி அக்டோபர் 1ஆம் தேதி கருட சேவா, அக்டோபர் 2ஆம் தேதி வந்து ஸ்வர்ண ரதம் நடக்குது. அதே மாதிரி அக்டோபர் 4ஆம் தேதி ரதோற்சவம் இருக்கு. அக்டோபர் 5ஆம் தேதி சக்ரா ஸ்நானம் வந்து நடக்குது. அதே மாதிரி 27ஆம் தேதி பிரம்மோற்சவத்தின் முதல் நாளில் ஆந்திர முதல்வர் ஸ்ரீ YS ஜெகன்மோகன் ரெட்டி அவர் வந்து மாநில அரசின் சார்பில் வந்து பட்டு வஸ்திரங்களை வழங்குவார் அப்படின்றதையும் சொல்லியிருக்காங்க. இந்த ஆண்டு மிக முக்கியமான வாகனம் கருட சேவை அக்டோபர் 1 சனிக்கிழமை அன்று நடைபெறுகிறது. இது புரட்டாசி மாதத்தின் 3வது சனிக்கிழமையாகும். இது குறிப்பாக தமிழ் யாத்ரீகர்களுக்கு மங்களகரமானதாக கருதப்படுகிறது. எனவே அன்றைய தினம் பக்தர்கள் அதிக அளவில் வருவார்கள் என எதிர்பார்க்கப்படுகிறதுன்னு சொல்லியிருக்காங்க. அக்டோபர் 1ஆம் தேதி கருட சேவை நடக்குது. ஸோ அன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா புரட்டாசி மாதத்தின் 3வது சனிக்கிழமைன்னு சொல்லியிருக்காங்க. அதற்கான ஏற்பாடுகளை செய்ய மாவட்ட நிர்வாகத்துக்கும் கோரிக்கை வந்து விடுத்துள்ளோம் அப்படின்னு சொல்லிட்டு இஓ வந்து சொல்லியிருக்காரு. அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா டிடிடி குறிப்பா திருமலையின் அனைத்து துறைகளுக்கும் கூடுதல் முயற்சிகளை மேற்கொள்ளவும், லட்டுகளை வந்து பாத்தீங்கன்னா ஸ்டாக்கை பராமரிக்கிறதுக்கும், அன்னப்பிரசாதம் வழங்குதல், தொடர்ந்து மின்சாரம் வழங்குதல், நிலுவையில் இருக்கக்கூடிய அனைத்து வேலைகளையும் திட்டமிட்ட நேரத்திற்கு வந்து முடிக்கிறது, வளாகங்களை வந்து சுகாதாரமாக வைத்திருக்க உள்ளிட்ட மெகா விழாவை சுமூகமாக நடத்த உத்தரவிடப்பட்டுள்ளது. வாகனங்களுக்கு தனி பார்க்கிங், மாவட்ட காவல்துறையின் ஒருங்கிணைந்த விஜிலன்ஸ் மற்றும் செக்யூரிட்டியின் பாதுகாப்பு ஏற்பாடுகள், தங்குமிடம், முதலுதவி மையங்கள் மற்றும் ஆம்புலன்ஸ்கள், தனித்துவமான கலாச்சார நிகழ்ச்சிகள், மின் விளக்குகள் மற்றும் மலர் அலங்காரங்கள் உட்பட அனைத்துமே வந்து பாத்தீங்கன்னா சரியான முறையில செய்யணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ 3500 ஸ்ரீவாரி சேவா தன்னார்வலர்களுக்கும் அழைப்பு விடுக்கப்பட்டுள்ளதா வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ இதுதான் இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா நடந்திருக்க கூட்டத்துல அவங்க எடுத்திருக்கக்கூடிய முடிவுகளா இருக்கு. ஸோ இதுல வந்து பாத்தீங்கன்னா தர்ஷன் டிக்கெட் எது எத்தனை நாளைக்கு இல்லை அப்படின்ற அப்டேட் கொடுத்துருக்காங்க. 27ஆம் தேதியில இருந்து 5ஆம் தேதி வரைக்கும் பிரம்மோற்சவத்துல போகக்கூடியவங்க கண்டிப்பா இலவச தரிசனத்துல தான் போகணும் அப்படின்றத இதுல இருந்து நமக்கு தெளிவா வந்து சொல்லிட்டாங்க. ஸோ இந்த அப்டேட் தான் பாத்தீங்கன்னா இப்போ லேட்டஸ்டா இன்னைக்கு வந்திருக்கக்கூடிய ப்ரெஸ் ரிலீஸா இருக்கு. ஸோ நிறைய பேர் ஆகஸ்ட் மாசத்துக்கான ஓப்பனிங் பத்தி கேட்குறீங்க. ஸோ அதோட அப்டேட் அடுத்து வரும், கண்டிப்பா அவங்க கூட ஷேர் பண்றேன். இந்த அப்டேட் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்துச்சுன்னா ஒரு லைக் பண்ணுங்க. அண்ட் உங்கள் நண்பர்கள் யாராவது வந்து புரட்டாசி மாசத்துல இந்த பிரம்மோற்சவத்துக்கு போகணும் அப்படின்னு எதிர்பார்த்து 300 ரூபாய் தர்ஷன் டிக்கெட்டுக்காக வெயிட் பண்ணாங்கன்னா கண்டிப்பா இந்த இன்ஃபர்மேஷனை அவங்க கூடயும் ஷேர் பண்ணிக்கோங்க. லேட்டஸ்டா வரக்கூடிய எல்லா டிடிடி ரிலேட்டடான அப்டேட்ஸும்
உடனுக்குடனே நம்ம சேனலை நம்ம வந்து அப்டேட் பண்ணுவோம். ஸோ தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு விருப்பப்பட்டீங்கன்னா இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்யூ.